டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். 14வது கொஸ்டின். அனைத்து காரங்களும் பொதுவாக டேஸ் சுவை உடையது. கசப்பு. 15வது கொஸ்டின். சமையல் சோடா டேஸ் தயாரிக்க பயன்படுகிறது. டாட்டாரிக் அமிலம். 16வது கொஸ்டின். எறும்பில் உள்ள அமிலம் டேஸ். பார்மிக் அமிலம். 17வது கொஸ்டின். வெண்மையில் உள்ள அமிலம் டேஸ். பிட்யூட்டரிக் அமிலம். 18வது கொஸ்டின். ஆப்பிளில் உள்ள அமிலம் டேஸ். மாலிக் அமிலம். 19வது கொஸ்டின். சோப்பு தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு. 20வது கொஸ்டின். ஐசோடோப்களை கண்டறிந்தவர் யார்? ஜே தாம்சன். 21வது கொஸ்டின். வானூர்தி உதிரி பாகங்களை செய்ய உதவும் உலோக கலவை எது? டியூரிலா லூமின். 22வது கொஸ்டின். கழிவு வகைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுவது எது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். 23வது கொஸ்டின். வானம் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் எது? மீ ஒளிச்சிதறல். 24வது கொஸ்டின். முன்கழுத்து கழலை நோயை குணப்படுத்த உதவும் ஐசோடோப்பு எது? அயோடின் 131. 25வது கொஸ்டின். தனிம வரிசை அட்டவணையில் உள்ள அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட தனிமம் எது? புளூரின். 26வது கொஸ்டின். மின் சுற்றுகளில் செல்லும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படும் கருவி எது? அம்மீட்டர். 27வது கொஸ்டின். கண்ணாடியை எரிக்கும் தன்மை கொண்டது எது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். 28வது கொஸ்டின். காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நிறமாக மாற்றுகிறது. நீலம். 29வது கொஸ்டின். சலவை கட்டி தயாரிக்க பயன்படும் கலவை எது? சோடியம் ஹைட்ராக்சைடு.